ஆக்சுவலாக அவர் எம்எல்ஏ மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்டதுறை அமைச்சராகவும் இருந்தார் ஏடிஎம்கே பிரிவில். கும்மிடிப்பூண்டியில், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தான் அவரோட சொந்த ஊர். சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2005 ஜனவரி 9 விடிய காலம் அதிகாலை பொழுது 2:45 மணிக்கு தட்டப்பட்ட கதவை தட்டுறது தான் அவனுங்கள ஸ்டைலு. ஆக்சுவலாக அவனுக்கு எம்எல்ஏ விடலாம் டார்கெட் பண்ணல. ஓகே, அதெல்லாம் தெரியாது. அதான் உண்மை. அந்த வழக்கில் அப்படி தான் இருக்கு. அது ஒன்று எம்எல்ஏ வீடு நகை இருக்கலாம், ஒரு பெரிய பங்களா ஹைவேஸில் இருக்கு இந்த வீட்டில். அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய ரோடெல்லாம் அன்னைக்கு இல்லை, இவ்வளோ பெரிய ஹைவேஸ் இல்லை, ஆனால் ஹைவேஸ் இருந்துச்சு. தட்டப்பட்டு தட்டினோன்னே இவர் திறந்தார்ல. அதாவது உங்களுக்கு எப்படி தெரியும், நைட்டில் வந்து தட்டினா அவர் ஒரு அழுகுரலோட லேடிஸ் வச்சு திருடினது. ஒரு பொம்பளைங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டு கதவு திறங்கன்னு கத்துருவோம்ல, கத்தவுல ஐயோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு திறந்தோன்னே அட்டாக்கே அட்டி எம்எல்ஏக்கு தான். ஓகே, சம்பவ இடத்துலேயே கதை முடிஞ்சு போகுது. அவனோட ஸ்டைலு கத்தியெல்லாம் கிடையாது, ஒரு ராடு தானே. ஆமாம், இது ராடு துப்பாக்கியில் சுட்டுருக்கானோ அதில் யார் எம்எல்ஏ. ஆக்சுவலாக எம்எல்ஏ பையன் அவர் பேட்டில் சொன்னார், நான் ஒரு சின்னோண்டு ஒரு பிளாக்ல பதுங்கியிருந்தேன், எல்லாம் என்னையும் தான் முடிச்சு, எல்லாருக்கும் தான் அவனோட அட்டாக்கு தான் முடிச்சுட்டு 62 சவரன் அவர் வீட்டில் இருந்து நகை எடுத்துகிட்டு போகிறானுங்க. அப்போ வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து கடும் ஆத்திரப்பட்டுட்டாங்க இந்த வழக்கில். ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ, அப்புறம் நாட்டில் என்ன இருக்குது சட்டம் ஒழுங்கு, சுட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லி ஜாங்கிட் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. ஓகே, மேலே ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஜாங்கிட் சார். அவர் மேலே வேற 20 வருஷம் வரைக்கும் வேற விமர்சனங்கள் இருந்தாலும், பட் அவர் வந்து அதை ஒரே மாதத்தில் அந்த வழக்கை போய் பிடிச்சாருங்க. இப்போ வந்து ஜனவரி 9 நடக்குது அஃபென்ஸு, பிப்ரவரி 1 கைது. ஓகே, வடமாநிலம் போய் ஹரியானா ராஜஸ்தான் சொல்லி அலைஞ்சி எதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் போனாங்க. ஆக்சுவலாக அவங்கள பிடிக்கவும் முடியல. அப்போ இன்றைக்கி இருக்க சிசிடிவி வளர்ச்சி அன்றைக்கி கிடையாது. ஃபிங்கர் வச்சு அது எங்கெல்லாம் ஒத்து போகுதுன்னு அந்த டிராயிங் எடுத்து உள்ளே பூந்தார். ஓவரால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம்னா எல்லா மாநிலத்துக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க அவங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் உங்கள் ஊரில் இருக்கானா, உங்கள் ஊரில் இருக்க முதல் அஃபென்ஸே அதுதான் அங்கே. நம்ம அதை விட்டு பவாரியானா அப்போ என்னன்னே தெரியாது நமக்கு. நம்ம இங்கே லோக்கலில் உள்ளவங்க ஏதாவது கத்திக்கிட்டே வெட்டிக்கிட்டே நகை பணம் இப்படி எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு சிறப்பு படை அமைச்சு 5 தனிப்படை அமைச்சு போய் பிடிக்கிறாங்க. ஹரியானா ராஜஸ்தானில் பூந்து 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஓம் பிரகாஷ் தான் அது தலைவர் இந்த கேங்ஸ்டருக்கு. அவன் தம்பி பார்த்துக்க எப்படிப்பட்டவன்னு. அவன் 9 பேர் அந்த இடத்துல பிடிக்கிறாங்க. 3 பேர் பெண்கள். அப்போ பெயிலில் வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிடிக்கவே இல்லை இந்த வழக்கு. வழக்கு 20 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் 3 பேர் அப்ஸ்காண்டான உயிரோடு இருக்காங்களா இல்லை இந்த டீமே கொண்டுட்டாங்களா தெரியல. அது வேற இவ வேற ஏதாச்சும் உளறி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி இவனுங்க ஈவ இருக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குங்க, மனசாட்சிக்கெல்லாம் வேலை இல்லை.